ஹலோ கைஸ், தல தோனி அடுத்த ஐபிஎல் சீசன் விளையாடுவாரா மாட்டாரா? அண்ட் ரீசெண்டாக நடந்த சிஎஸ்கே வர்ஸ் ஆர்சிபி மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, ஸோ என்ன பிரச்சனை போகுதுன்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு பேஷன் டூ. சிஎஸ்கே வர்ஸ் ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்ச ஆர்சிபி கண்டினியூஸாக 6 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ தே கேவ் அ குட் கம்பேக் அண்ட் தே டிசர்வ் அ லாட். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மேட்ச்சில் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆயிருக்கு. மேட்ச் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் ஸ்டேடியமுக்கு வெளியே இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் காதில் கத்துறதாகட்டும், இல்லைன்னா அவங்கள புல்லி பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேட்ச் பார்க்க போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ ரிகார்டாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் சிஎஸ்கேயோட அஃபீஷியல் பேஜில் ஒரு ட்வீட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டு அவர் ஃபேன்ஸ் ஹூ கேம் அண்ட் சப்போர்ட்டட் அஸ் டுடே அட் பெங்களூர், ஹோப் யூ ரீச்ட் ஹோம் சேஃப், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட்னு போட்டு ரெமோஜி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பட் இது எல்லா மேட்ச்க்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா போடல. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ளூ மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவவர் ஆர்சிபி மேட்சை ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே ஃபார் சிஎஸ்கே. நம்மளால் எந்த ஒரு பிளேயர்ஸும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தல தோனி அடுத்த ஐபிஎல் சீசன் விளையாடுவாரா மாட்டாரா? ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எதையுமே கெஸ்ட்டில் சொல்ல, ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது 100% ஷூர் கிடையாது கேஸ், ஓகேங்களா? ஸோ நான் கிடைச்ச க்ளூ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட தான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சிஎஸ்கே வர்ஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் சுரேஷ் ரெய்னாட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஸோ அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சுரேஷ் ரெய்னாட்ட வில் திஸ் சீசன் பி மகேந்திர சிங் தோனிஸ் லாஸ்ட் ஐபிஎல் சீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தோனியோட கடைசி சீசனானு ரெய்னாட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெய்னா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சான ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தோனி தாராளமாக இன்னும் 2 சீசன் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஜியோ சினிமாஸோட இன்டர்வியூவில் நம்ம விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, திஸ் மைட் பி த லாஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் வித் தோனின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நம்ம தலை தோனிக்கு நீல இன்ஜுரி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ போன ஐபிஎல் சீசன் முடிச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா போய் நீல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி விக்கெட் கீப்பிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபைனலி அடுத்த சீசன் தோனி விளையாடுவாரா மாட்டாரான்றது தோனிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம கெஸ் பண்ணலாம், பட் யாருக்குமே தெரியாது. ஸோ தோனி என்ன நினைக்கிறாருன்றது தோனிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ கேஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.